பாலியல் புகாரில் சற்று முன்னர் திருநெல்வேலியில் கைதான அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மீது மேலும் 4 மாணவிகள் பாலியல் புகார் அளித்துள்ள சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். மேலும் 4 மாணவிகள் புகார் அளித்திருக்காங்க, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கைதான அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மீது மேலும் 4 மாணவிகள் புகார் அளித்துள்ள சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புகார் அளித்த மாணவிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல பயின்று வரக்கூடிய மாணவி ஒருவர் நேற்று அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது பாலியல் தொல்லை புகார் ஒன்றை காவல்துறை ஆணையரிடம் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் மீது அனைத்து மகளிர் போலீசார், கோட்டுபுரம் அனைத்து மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் தொடர்ச்சியாக நேரிலும் அது மட்டுமின்றி செல்போனிலும் அவர் ஆபாச உரையாடலை நிகழ்த்தி தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வருவதாக அந்த மாணவி புகார் கொடுத்ததின் பேர்ல போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து ஞானவேல் பாபுவை தீவிரமாக தேடி வந்த நிலையில சமீபத்துல தான் அவர் திருநெல்வேலியில வைத்து போலீசார் கைது செய்து அவரை சென்னை அழைத்து வரும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில பேராசிரியரான ஞானவேல் பாபு மீது மேலும் 4 மாணவிகள் அவர் மீது பாலியல் ரீதியாக தொல்லை புகாரை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு டிசியிடம் இது தொடர்பான புகாரை அளித்ததின் பேர்ல அந்த மாணவிகளிடமும் இந்த துணை ஆணையர் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார். ஞானவேல் பாபுவை அழைத்து இது தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவர் இது போல எத்தனை மாணவர்களிடம் பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்திருக்கிறார் என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகமும் இவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கூடிய நிலையில அவர் கைது செய்யப்பட்டு விசாரணையில வளையத்துல போலீசாரிடம் இருக்கிறார். நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.